அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கை எப்போ தெரியுமா சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்? தேவையில்லாததை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, தேவையானதை சுமக்கிறதுக்கு மறுக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னுவாங்க. சில லக்கேஜை தேவையில்லாமல் சுமக்கக்கூடிய லக்கேஜை விட்டுட்டு வர்றது நல்லது. உண்மையிலேயே சுமக்க வேண்டியதை, உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பை லக்கேஜ்னு ஒதுக்கி தள்ளாமல் இருப்பதும் இந்த வாழ்க்கைக்கான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பாக அமைகிறது. இது என்ன சார், தேவையில்லாத லக்கேஜை சுமக்கிறது? நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மண்டியில் போட்டு சுமந்து உட்காந்துருப்பாங்க சார். இப்போ இங்கே நிறையா பெரியவங்களை பாருங்களேன், இபி பில்லை கட்டுறேன்னு சொல்லி போய் வரிசையில் நின்று கட்டிட்டு வருவாங்க. இப்படி ஃபோனில் கட்டிடலான்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன்று விட்ட மாமாவோட பொண்ணு கல்யாணத்துக்குன்னு ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்காது, ஆனாலும் நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் இல்லாமல் வயசான காலத்தில் அவர் மனைவியும் சேர்த்து அலைய வச்சு 2 பேரையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பார். எதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியுமோ வாழ்க்கையில் அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தன் ஒரு பெரிய மூடையை வச்சுக்கிட்டு சாலையோரமாக நடந்து போயிட்டு இருந்தான். அந்த பக்கமாக ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு. இந்த மாட்டு வண்டிக்காரர் சொன்னார், நீங்கள் ஏங்க இவ்வளோ பெரிய மூடையை சுமந்துக்கிட்டு நடந்து போகிறீங்க? வெயில் நேரமாக இருக்குது, வாங்க வண்டியில் உட்காந்துக்குங்க, வண்டி சும்மா தான் போகுது, வண்டியில் வந்து உட்காந்துருங்க. அவனும் வண்டியில் வந்து உட்காந்துக்கிட்டான். இப்போ மாட்டு வண்டிக்காரன் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருந்தவர் திடீர்னு திரும்பி பார்த்தாரு. இவன் வண்டியில் உட்காந்துக்கிட்டு தலையில் மூடையை வச்சுக்கிட்டு இருந்தான். தலையில் இப்படி மூடையை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட, ஏங்க மூடையை வச்சுருக்கீங்க, அதை இறக்கி வைக்க வேண்டியதானே? இல்லை, நீங்கள் புண்ணியப்பட்டு உங்கள் புண்ணியத்துக்காக என்னை வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க, இந்த மாடு வேறு அதை கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு போகுது, மாட்டுக்கு ஏன் சிரமம் கொடுப்பானே, உங்களுக்கு ஏன் சிரமம் கொடுப்பானேன்னா ஏன் சுமையை நானே சுமந்துக்கிறேன், நானா எங்கள் சுமையை நானே சுமந்துக்கிறேன், நீங்கள் என்னைய மட்டும் தூக்கிட்டு போட போகுங்கண்ணா. இதை கேட்குறதுக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, தேவையில்லாத லக்கேஜ், இதுவா எனக்கு வேணும், அதுவா எனக்கு வேணும், அதுவா இதுக்கு வேணும்னு தேவையில்லாத லக்கேஜ் நிறையா வீட்டில் வச்சுருக்கோம் சார். நீங்கள் சில பேர் வீட்டிலோட பீரோவை பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து அவுரங்கசீப் காலத்தினுடைய பொருட்கள் எல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க. இதுவா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், இது எப்பயாவது தேவைப்படும், அது எப்பயாவது தேவைப்படும்னு பரனில் போட்டு அடைச்சு அத்தனை விஷயங்களும் எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சுக்கிறோம்ல. மகாபாரதத்தில் ஒரு அழகான ஒரு கதை வரும். அர்ஜுனனும் கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்க போகிறான், துரியோதனனும் கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்க போகிறான். துரியோதனன் என்ன தெரியுமா கேட்டான்? கிருஷ்ணருடைய படைகளை கேட்டான். அர்ஜுனன் கிருஷ்ணரையே கேட்டான். இல்லை, இந்த படைகள் தேவையில்லாத சுமையாக இருந்தது துரியோதனனுக்கு. ஆனால் அர்ஜுனன் கேட்டார் பாருங்க, எனக்கு அந்த படையெல்லாம் வேணாம்ப்பா, அது லக்கேஜ்ப்பா, அதை நீயே வச்சுக்க, எனக்கு இந்த மனுஷன் இருந்தால் போதும்னு அதை குறிப்பினர்ந்து கேட்குறாங்கல்ல. தேவையில்லாத லக்கேஜை விட்டு யார் தேவையோ அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ நமக்கு எதுப்பா தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, எது தேவை தெரியுமா? எது தேவையான விஷயம்? இப்போ இந்த தேவையில்லாத சுமைகளை இறக்கி வைக்கும்போது மகிழ்ச்சி, தேவையான சுமைகளை சுமக்கும் போது மகிழ்ச்சி. அது என்ன சார் தேவையான சுமைகளை சுமக்கிறது? சார் அது என்ன சார் தேவையான சுமை தெரியுமா? குடும்பங்க. குடும்பம் பிள்ளைகளை ஆரோக்கியத்தோடு வளர்க்கறது ஒரு மகிழ்ச்சி, பெற்றோர்களை பத்திரமா பார்த்துக்கிறது ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு இது ரெண்டையுமே செய்ய மாட்டாங்களே சார். இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க மறுக்கிறாங்களே. கவர்மெண்ட்லேருந்து அத்தனை விழிப்புணர்வு மாநாடு வருது, ஏமா அவங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுங்கம்மான்னு அத்தனை விழிப்புணர்வா சொல்றாங்களே. இந்த மாட்டுப்பாலை கொடுக்கும்போது என்ன ஆகுதான், டாக்டர் கு சிவராமன் ஐயா சொல்றாரு, மாடுகளுக்கு கருவிலேயே மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்குமா, மூளைன்ற உறுப்பினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குமா. இந்த குழந்தைகளுக்கு, மனித குழந்தைகளுக்கு அந்த மூளை வளர்ச்சியே தாய்ப்பால் குடிக்கும்போது தான் அந்த மூளைன்ற உறுப்பே வளருதான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, தாய்ப்பாலை தவிர்த்து மாட்டுப்பாலை அதிகமாக கொடுக்க 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 இந்த குழந்தைகளுக்கு மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு அதிக காரணம் இருக்குன்றார். அதே போல புரதச்சத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு அதிகமான காரணம் இருக்குன்றார். நம்ம பிறக்கக்கூடிய குழந்தையவே ஆரோக்கியமற்ற குழந்தையாக மாற்றுகிறோமே, நம்மிடம் பிறந்த அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க மறுக்கிறோமே, அந்த குழந்தையை சுமக்கிறதுக்கு மறுக்கிறோமே. சரி சார், அதே போல வீட்டில் இந்த வயதான குழந்தைகள் இருக்காங்கல்ல, பெற்றோர்கள் எப்படி தாய் குழந்தையை சுமக்க மறுப்பது தவறோ அது போல குழந்தைகள் தாயை சுமக்க மறுப்பதும் தவறு சார். ஒரு அம்மா தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மருமக வந்துட்டா. இந்த மருமக சொன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன, ஒரு 4-5 மாதங்க அப்புறம் நான் அப்புறம் என்ன காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது கிளம்ப வேண்டியதானே, நீங்கள் என்ன இன்னும் வீட்டில் இருக்கீங்கன்னு நான் மாமியாரை பார்த்து. இப்போ இந்த மாமியார் சொன்னாங்க, உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துட்டேன், அப்படியே ஒரு பேரப்பிள்ளையை மட்டும் பார்த்துட்டு போகிறேனே, காசி ராமேஸ்வரன் போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பேரப்பிள்ளையை பார்த்துட்டு போகிறேனே. நான் சரி நியாயமாக தானே இருக்குன்னு ஒரு பேரப்பிள்ளை பிறந்தான். இப்போ கிளம்ப வேண்டியதானே, பேரப்பிள்ளையை பார்த்துட்டீங்களா, கிளம்ப வேண்டியதானே நினச்சி மருமகள்.
இப்போ இந்த பாட்டி சொன்னாங்க, இல்லை பேரப்பிள்ளைய பார்த்துட்டு அவன் வாயால் பாட்டின்னு கூப்பிட்ற வார்த்தையை கேட்டுட்டு நான் போயிடுறேனே. இப்போ அந்த பையன் பாட்டின்னு கூப்பிட்டுட்டான். இப்போ இந்த மருமக சொன்னாங்க, அதான் கூப்பிட்டேன்ல போக வேண்டியதானே அப்படின்னு. என் பேரப்பிள்ளை அப்படியே அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகிறத பார்த்துடுறேனே. இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த காலேஜுக்கு போய் ஒரு டிகிரி வாங்கிட்டு வர்றதை பார்த்துடுறேனே. அதுக்கப்புறம் என் பேரப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணி பார்த்துட்டேன்னா நான் போயிடுறேன். நாங்கள் அப்படியே சொல்லி 20 வருஷத்துல அந்த பையனுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டாங்க. இப்போ இந்த மருமக சொன்னா மாமியார்கிட்ட, அதான் பேரனுக்கு கல்யாணத்தை பார்த்துட்டீங்கல்ல போக வேண்டியதானே. இந்த மாமியார் சொன்னாங்க, ஓன் ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வா, உனக்கு இப்போ மருமக வந்துட்டா, வார் 2 பேருமா போவோம். 2 பேருமா போவோம். இதானே சார் நடக்கும். நமக்கும் வயசாகும்ல. இந்த பிள்ளைகள் வயதான காலத்தில் தங்களது பெற்றோர்களை சுமையாக நினைக்காம இருக்கணும். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை சுமையாக நினைக்காம இருக்கணும். சமீபத்தில் நான் படித்த ஒரு அற்புதமான ஒரு கதை. ஒரு யானை, அந்த யானை காட்டுக்கே ராஜாவாக இருந்த யானை. சிங்கமாக இருந்தால் கூட அந்த யானை கிட்ட தான் வந்து ஐடியா கேட்கும், இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு. இந்த தீர்வை சொல்லக்கூடிய விதமாக அந்த யானை இருந்திருக்கு. அப்படியான ஒரு யானை. அந்த யானைக்கு வயசாயிடுச்சு, ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கே இருக்குன்னே அந்த யானைக்கு தெரியல, ரொம்ப ஞாபகம் மறதி ஆயிடுச்சு. இது வயசாக என்ன பண்ணுது, அந்த காட்டை விட்டு ஒரு நாள் நாட்டுக்குள்ளே இந்த வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே வந்துருச்சு. அந்த வீட்டில் ஏதோ ஒரு வீட்டில் வாழைத்தார் இருக்குது. அந்த வாழைத்தாரை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த கிராமத்து மக்கள்லாம் கூடிடுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்டைக்காரனை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே யானை வந்துருச்சு, அந்த யானையை சுடுன்றாங்க. இப்போ அந்த வேட்டைக்காரன் வந்து அந்த யானையை எப்படி கூர்ந்து பார்க்குறாரு. அது யாரையும் எதுவுமே செய்யலை, அது பாட்டு அமைதியாக வாழைப்பழத்தை சாப்பிட்டுருக்கு. இந்த வேட்டைக்காரர் இப்படியே பார்த்துட்டு சொல்கிறாரு, அந்த யானை உங்களை காயப்படுத்துறதுக்காக வரல, அந்த யானை ஏதோ ஞாபக மருதியில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த யானை வயசான யானையாக இருக்குது, அதை எதுவும் பண்ண வேணாம், விட்டுருங்க, அதுவாகவே போயிடுன்றாரு. இவங்க கேட்குறாங்க, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? யானையை சுட வேண்டியது தானே. இல்லை அந்த யானையை பிடிச்சி கொண்டு போய் மிருக காட்சி சாலையில் விட்டுருவோம். இந்த வேட்டைக்காரர் கேட்குறாரு, வேணாம், அந்த யானை அந்த காட்டிலேயே கொண்டு போய் விடுவோம். பழகின காடு, பழகிய மிருகங்கள், பழகின இடம் எல்லாத்தையும் விட்டு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும்ன்றதுக்காக அதை கொண்டு போய் மிருக காட்சி சாலையில் விடுறது அநீதி இல்லையான்னு கேட்குறாரு. அநீதி இல்லையா? இதெல்லாம் பேசுறியே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த வேட்டைக்காரர் சொன்னார், அந்த யானையும் நானும் வேற இல்லைங்க, நானும் யானையும் ஒன்று தான். எனக்கும் வயசாயிடுச்சு, என்னையும் என்ன பிள்ளையை விட்டாங்க, என்னையும் நான் பழகின ஊர்லேருந்து கொண்டு வந்து இந்த ஊரில் என் பிள்ளை உட்கார வச்சுருக்கான். பழகிய மண்ணிலிருந்து பிரியறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும்னு அந்த வேட்டைக்காரர் பத்திரமாக அந்த யானையை மீட்டு அந்த காட்டிற்கு சென்று கொண்டு போய் விட்டு வந்தாருன்னு இந்த கதையை சமீபத்தில் படித்த உலுக்கிய ஒரு கதை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம சௌரியத்துக்காக நம்ம பெற்றோர்களை அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து இந்த நகரத்தில் உட்கார வச்சிடறோம். இந்த நகரத்தில் அவங்களுக்கு சுற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, சுற்றி அவங்களுடைய மக்கள் யாருமே இல்லை, வாழ்ந்த பூமி எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அவர்களோட நாமும் பேசுறது இல்லைங்க, அவங்களோட நாமும் அக்கறையோடு இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு பெற்றோர்களை சுமையாக நினைக்கக்கூடிய குழந்தைகளும் குழந்தையை சுமையாக நினைக்கக்கூடிய தாய்மார்களும் இந்த தலைமுறையில் வளர்ந்து கொண்டே வருகிறார்களோன்ற ஒரு பெரிய ஐயம் ஏற்படுது. தேவையில்லாத விஷயங்களை இறக்கி வைங்க. சொத்து, பணம், வீடு, காரு, அந்தஸ்து எல்லாத்தையும் தாண்டி நமக்கு தேவையான விஷயம் தெரியுமா? குடும்பமும் அன்பும் தான். அந்த அன்பையும் குடும்பத்தையும் சுமக்க தயாராகிக் கொள்ளுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.